கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி நம்மை மீட்டுக் கொண்ட தேவன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 18 23 நீங்கள் பார்த்தீங்கன்னா புளிப்பில் அப்ப பண்டிகை குறிச்சிருக்கு, சேர்ப்பு கால பண்டிகை, 7 வாரங்களின் பண்டிகை குறிச்செல்லாம் கர்த்தர் எழுதி சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அப்புறம் தலையீற்றுகள்லாம் எப்படி மீட்டுக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பம் திறந்து பிறக்கிற எல்லாமே கர்த்தருடையதுன்ட்டு. அப்போது அதை எப்படி மீட்டுக்கொள்ளணுங்கிறதையும் கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்கிறோம்னா, கர்த்தர் அவருடைய ஒரே பேர் குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அன்னைக்கு தலையீற்றுகளை மீட்டுக்கொள்ள கர்த்தர் ஒரு இது வச்சுருந்தாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே கர்த்தர் மீட்டு கொண்டார். எப்படி தெரியுமா? ஏசப்பா ரத்தத்தினால. எதுலேருந்து மீட்டு கொண்டார்? பாவத்திலேருந்து, சாபத்திலேருந்து, நரக ஆக்கினையிலேருந்து நம்மளை தப்பி விட்டார். எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமம் கொடுத்த தேவன் இன்னைக்கு தம்முடைய குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்ம மாற்றியிருக்கிறார். அதனால ஒரு பொடி இதை மறக்கக்கூடாது. நம்மளை பிள்ளையை மீட்டு கொண்ட தேவன் நம்ம பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை மீட்டு கொள்வார். ஏன்னா அவர் நம்ம மீட்டெடுத்த தேவன். எவ்வளோ நல்ல தேவன்ல. ஏசியா 43:1 அப்படி இருக்கு. நீங்கள் என்னுடையவர், நானே மீட்டு கொண்டேன் இருக்கு. அதனால் கர்த்தர் நம்ம மீட்டு கொண்ட ஒரு நாளும் கலங்காதீங்க. சூழ்நிலை பார்த்து அவர் சூழ்நிலை மாற்றுவார். இதுவே செய்யலாம். மட்டும்